கேபிள் பொருத்தப்பட்டது. என்ன பண்ண போற? என் மேல நம்பிக்கை இருக்கா? Thank you. நான் பார்த்ததுலே அழகான பொண்ணு நீதான். பார்க்கும் போதே மூச்சு நிக்குது. பிரச்சனை ஒன்றும் இல்லையே? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம எனக்கு புரியுது. ஸோ நான் ஒருத்தரை காதலிச்சுட்டு இருக்கேன். அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பூமியில இருந்தா நாங்க 2 பேரும் கண்டிப்பா சேர்ந்திருக்க மாட்டோம். ஆனா நாங்க தான் அங்க இல்லையே. விண்வெளியில வாழ்ற ஒரே ஜோடி. என்ன சொன்னீங்க? நான் எழுதிட்டு இருக்கேன் ஒருதாஷ். இங்க நானும் ஜிம்மும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எதிர்காலம் இல்லைனாலும் எங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை நாங்க அமைச்சுக்கிறோம். எதிர்காலத்தை அமைச்சுக்கிறோம். ஐ லவ் இட். நிஜமாவா? சும்மா பாராட்டாத. எனக்கு தெரியும். இதை சாப்பிட போறியா என்ன? மீன்களுக்கு நடுவில் இந்த மீன்கள். ஃபுல்லா பாடி. விசித்திரமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே கனவு காணுவோம். விதியை கட்டுப்படுத்த முடியும்னு நினைச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி யோசிப்போம். நம்ம எல்லாருமே பேசஞ்சர்ஸ். விதி எங்க கூட்டிட்டு போதோ அங்க போவோம். இது நாங்க திட்டமிட்ட வாழ்க்கை இல்ல, ஆனா இது எங்க வாழ்க்கை. என் லைஃப்ல முதல் முறையா நான் தனியா இல்லைன்னு உணர்றேன். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்தவங்க இல்ல, ஆனா இப்ப ஒன்னாயிட்டோம்.
என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அவனால. இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல எழுதிட்டு இருந்தேன். நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா? உனக்காக. இது உண்மையானதா? இதையெல்லாம் நானே வளர்த்தேன். அதிர்ஷ்டம் இல்லைனாலும் நான் உன்னை சந்திச்சது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். கவனிக்கவும், எங்கிருந்தாலும் உடனே சாளரத்திற்கு செல்லவும். ஆவலான் ஆர்ச்சரஸ் நட்சத்திரத்தை நோக்கி செல்லவிருக்கிறது. அது பிரம்மாண்டமா இருந்துச்சு. மிகப்பெரிய ஸ்டார். இது யூனிவர்ஸ் உனக்கு கொடுத்த பரிசு. என்ன? ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Aurora. Happy birthday to you. பர்த்டே கேர்ள்காக பர்த்டே ட்ரிங்க். என்னோட வயசை கேட்காம எனக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓ, ஒரு ஜென்டில்மேனுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க வயசை கேட்க மாட்டேன். ஜிம் ஜென்டில்மேனும் இல்ல, எங்களுக்கு நடுவில் எந்த சீக்ரெட்ஸும் இல்ல. நிஜமாவா ஜிம்? இவங்க என்ன பொய்யா சொல்ல போறாங்க? நான் நல்லவன் இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியும். இது ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்யூ. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் ஜிம் உங்க கூட பழக துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன? நான் எழுந்திருக்க போறேன்னு அவனுக்கு எப்படி ஓ, தெரியும்? உங்களை எழுப்பணுமா எழுப்பக்கூடாதான்னு பல மாசம் யோசிச்சு முடிவெடுத்தாரு. எப்ப பாரு உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன ஜிம் எழுப்பினானா? ஆமா, அதுதான் அவர் வாழ்க்கையிலேயே எடுத்த கடினமான முடிவாம். நீங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து இருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு.